இந்த அவனி ஆளக்கூடிய மன்னனா, இது ஆளாத மன்னனா என்று கூட நான் நினைத்து பார்த்ததில்லை மாமா. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நியாயம் மாமா என்று சொல்லி ஒரு வார்த்தையும் சகடி மாமன் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டு இந்த நாட்டில் நான் வாழ்ந்தேனே. தெய்வமே பாண்டவர்கள் வாழ்வது கிடையாது, பாண்டவனை உயிரோடவே வைக்கக்கூடாது, எந்த விதத்திலையும் பாண்டவர்களை கொல்ல வேண்டும், ராஜாக்கள் நாட்டிலே இருக்கப்படாது என்று சொல்லி நான் இந்த அங்கத்திலே நான் நினைத்து ஒரு நாளும் நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கின்றார். அசராபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அசராபுரத்திற்கு ஒருவருக்கு பட்டத்தை சுட்டணும். இந்த நாடு யார் ஒருவர் ஆள வேண்டும் அப்பர் என்று பெரியவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது நாட்டை ஆளக்கூடியவன் தர்மன் ஒருவரை தவிர மற்றொருவன் கிடையாது. தர்மன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி அசிராபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பேசுவதை கண்டு மாமா இன்னும் செட்ட நேரத்திலே தர்மனுக்கு பட்டத்தை சூட்டுவார்கள் மாமா. நாடு தர்மன் தான் ஆழ்வானே மாமா. அப்பர் என்று சொல்லி மாமா இடத்திலே நான் சொல்ல மாமா எனக்கு யோசனை சொல்கிறார். துரியோதனா சபையம் வந்திருக்கின்ற போது எதிரிலேயே போய் நின்று தர்மனுக்கே பட்டத்தை சுட்டுங்கள். நீ சொல்லடா போய் எனக்கு சொன்னாரு மாமா. நீயே போய் சொல்லி தர்மனுக்கே பட்டத்தை சுட்டுங்கள். அவள் தர்மனுக்கு பட்டத்தை சுட்ட வேண்டுமையானால் தந்தையாராகிய பாண்டு மகாராஜன் மாண்ட காரணத்தினால் இன்னும் ஈமக்கள் என்பது செலுத்தது கிடையாது. பாண்டவர்கள் 7 ஆண்டு யாத்திரை முடித்து பல நதிகளே ஸ்தானமானத்தை முடித்து அரண்மனைக்கு வந்தால் அன்றே பட்டத்தை சூட்டலாம் தர்மனுக்கு. அப்பா என்று போய் சொன்னேன். அந்த வார்த்தையை சிறமீது ஏற்றிக்கொண்டு பாண்டவரை ராஜாக்களும் தாய்க்கால் குந்தியம்மனுடனே 7 ஆண்டு யாத்திரை சென்றாரு. ராஜாக்களும் அவரை பெற்ற தாய் குந்தி அம்மனுடன் யாத்திரை 7 ஆண்டு சென்று பல நதிகளே ஸ்தானபானத்தை முடித்து யாத்திரை முடித்து அவர் வருகின்ற போது பாண்டவர்களை கொன்று விட வேண்டும், இல்லாவிட்டால் தர்மனுக்கு பட்டத்தை சுட்டி விடுவார் என்று சொல்லி நான் என்ன பண்ண, நான் எதை செய்தேன்? சரகூட போற மைந்தனே ஐவர்களை நான் நெருப்பிட்டு கோலுக்க பார்த்தேன். துரியோதனனும் பாண்டவர்களை ராஜாக்களும் தாய் குந்தி அம்மன் வருகின்ற வழியிலே வாரணவதம் என்று சொல்லக்கூடிய கங்கை கரவாரத்தில் நெருப்புக்கு நெருப்பான பொருள் எல்லாம் ஒன்றாக சேகரித்து ராஜாக்களும் குந்தி அம்மனுடனே மாற வைக்க வேண்டும் என்று சொல்லி அரக்க மாலையிலே தீயிட்டு கொளுத்துவதற்காக கனகனை வைத்து மாளிகை கட்டினேன். புரோசனை விட்டு கொளுத்து அனுப்பினேன். மாண்டார்களா பாண்டவர்கள்? அவர்கள் மீண்டும் பேசாரே. தெய்வமே பாண்டவர்கள் மாண்டிருப்பார்கள். அரக்கமாலையிலே ராஜாக்கள் தாய் குந்தியம்மனுடைய மாண்டு விட்டார் என்று சொல்லி அச்சிலாபுரம் சென்று சக்கர விழா கொண்டாடி
நாடினேன். அங்கு ஒரு நிருபத்தை கண்டேன். என்ன நிருபம்? கவனிமாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால நாட்டிலே இருந்து பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். வளையாத பிள்ளை யார் ஒருவர் வளைக்கின்றாரோ அவனுக்கே என் மகளை தருவார் என்று பாஞ்சால மன்னன் எழுது. அதை கண்டு ராஜபடையில் எல்லாம் சேர்த்துக் கொண்டு நான் பாஞ்சால நாட்டுக்கு புறப்படும் போது பிள்ளை வளைத்தோம். அனைத்து பேர்களும் சேர்ந்து யாராலும் வளையாத பிள்ளை அங்க அர்ஜுனன் பேடி உருவத்தில் வந்து சின்ன பிராமணன் போல பிராமணன் உருவத்திலே வந்து யாரால முடியாத வில்லை வளைத்து நாணயத்தை கூட்டிவிட்டு பாஞ்சாலிய திருமணத்தை செய்து கொண்டு போகும்போது இவர்கள் தான் பாண்டவர்கள் அரக்கமாளிகள் மாறவில்லை, உயிரோட இருக்கிறார் என்று அப்ப தெரிந்ததே தெய்வமே. பாண்டவர் உயிரோட இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே பொய் வாழையே ஒரு மெய்வாழையாக எழுதினேன். பாண்டவருக்கு கொடுத்ததோ சுண்ணாம்பு கல்மேடு. அந்த சுண்ணாம்பு கல்மேட்டை தர்மராகப்படும் இந்திர பிரச்சத்தை ஆக்கி